உங்க அப்பா வரட்டும் இரு, தோலை உரிக்க சொல்றேன் இரு. அவங்க அடிக்க மாட்டாங்க, அடிச்சா அவங்க வில்லன் ஆயிடுவாங்கல்ல. அப்பாவை காலகாலமா வில்லனாக்குறதே இந்த அம்மாக்கள் தான். ஆனா யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை தன் மகனுக்கு தான் வில்லனா தெரிஞ்சாலும் தன் மகன் கதாநாயகனாய் மாற வேண்டும் என்பதற்காக வில்லன் என்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர்கள் அப்பாக்கள். நடுவர் அவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பண்பு மிக்க தமிழ்நாட்டில் வந்து நாகநந்தினி, நாங்கெல்லாம் கூட்டு முயற்சியால தான் எல்லாம். என்ன கூட்டு முயற்சி உங்களுக்கு இருக்கு? யோசிச்சு பாருங்க. நடுவிலே தமிழில் எழுதிய அத்தனை கவிஞர்களுமே எழுத்துக்களை போற்றியவர்களை விட தமிழ் இனத்தை போற்றி பாதுகாத்தவர்கள் என்பதுதான் உண்மை. கங்கை அமரன் அப்படின்னு ஒரு பாடல் ஆசிரியர் சார், அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எல்லாம் ஃபோக் சாங்லாம் பயங்கரமா எழுதிடுறீங்க, ஆனா தமிழில் அழகான பாடல்கள் எல்லாம் நீங்க எழுதியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. எவ்வளவு அழகான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் தெரியுமா? இந்த மான் எந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும்